தமிழகத்துல கடந்த சில வாரங்களாகவே வெயிலுடைய தாக்குதல் என்பது அதிகரித்திருக்கிறது. வெயில் காரணமாக வெப்ப அலை என்பது ஏற்பட்டு பொதுமக்களுக்கு அந்த நீர்ச்சத்து இழப்பு என்பது ஏற்படுவது அதிகரித்திருக்கிறது. இதனை தடுக்கக்கூடிய வகையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகள்ல அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் மற்றும் சென்னை மாநகராட்சியுடைய சுகாதார நிலையங்கள்ல ORS கரைசல்கள் வழங்க தமிழக பொது சுகாதாரத்துறை உத்தரவு வழங்கியிருக்கிறாங்க. அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களும் ORS கரைசலை போதிய கையிருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இலவசமாக இந்த ORS கரைசல்களை வாங்கிக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவசாய கூலி தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், சாலையோர வியாபாரிகளுக்கு ORS கரைசல்கள் நேரடியாக வழங்குவதற்கும் சுகாதாரத்துறையின் தரப்புல உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பொது மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவ கல்லூரிகள்ல ஹீட் ஸ்ட்ரோக்கான சிறப்பு வார்டு அமைப்பதற்கும் சுகாதாரத்துறை உத்தரவு வழங்கியிருக்கிறாங்க. ஹீட் ஸ்ட்ரோக்ல ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தடுப்பதற்கு மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்கள் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் எனவும், ஹீட் ஸ்ட்ரோக் தொடர்பாக யாரேனும் அரசு மருத்துவமனைகள்லயோ அல்லது சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளையோ சிகிச்சைக்காக சேரும் போது அவர்கள் தொடர்பான விவரங்களை உடனுக்கோடு பொது சுகாதாரத்துறைக்கு தகவலாக தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது.